என் செல்லமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் நேரடியாகவே பேசுவதற்கு வந்திருக்கின்றாள். சாதாரண நேரங்களில் இப்படி வருவதில்லை என் குழந்தையே. ஆனால் இன்று வரவேண்டும், உன்னிடம் பேச வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற அந்த கணத்தை கொஞ்சமாவது இலகுவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையில்தான் இந்த வாராகி அம்மன் உன்னிடம் வந்திருக்கின்றேன். நீ இதை கேட்கிறாய் என்றால் இந்த நிமிடம் உனக்கு மிகவும் முக்கியமான நிமிடம். இதை வீணாக்காதே என் தங்கமே. உன் குலதெய்வம் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஒரு ஆசையோடு வந்தார்கள். அவர்கள் என்னிடம் வந்து பேசியது என்னவென்றால், வாராகி அம்மா, என் பிள்ளை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். அவர் படுகின்ற வேதனையை, அவர் தாங்கிக் கொள்கின்ற கஷ்டங்களை, தினமும் அவர் மனதுக்குள் எழுகின்ற கேள்விகளை நீ என்னை விட நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால் என் சார்பாக நீ சென்று என் பிள்ளையிடம் பேசு என்று அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே. இதுவே காரணம். உன் குலதெய்வம் நேரடியாக உன்னிடம் வந்து பேசலாம். என் மூலமாக உன்னிடம் இந்த வார்த்தைகளை அனுப்புவதற்கு இதுவே காரணம். நீ மனதுக்குள் கேட்கலாம், அம்மா ஏன் இப்படி? என் குலதெய்வம் என்னிடம் நேரடியாகவே வந்து பேசலாமே என்று. என் செல்லமே, தெய்வங்கள் நம்மிடம் பேசுவது அத்தனை எளிதான காரியம் இல்லை. அவர்கள் பேசினாலும் அது தெய்வத்தின் குரல் என்று உன்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் தெய்வம் ஒரு வழியில் வந்து பேசும். ஒரு மனிதர் மூலமாக, ஒரு கனவு மூலமாக, ஒரு அடையாளம் மூலமாக பேசும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் இதை சந்தேகத்தோடு பார்க்காதே. இந்த வாராகித்தாய் சொல்வதை மனதார கேள். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். சில காலமாக இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உன் குலதெய்வத்திற்கு நன்றாகவே தெரியும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் வாராகி, நீ அவனிடம் பேசு, அவன் உன் வார்த்தைகளை நம்புவான் என்று என்னை அனுப்பினார்கள். இது என் குழந்தை உன்மீது உன் குலதெய்வத்திற்கு இருக்கின்ற அன்பின் அடையாளம். இந்த அன்பை வேறு எப்படி நான் உனக்கு புரிய வைப்பது என் தங்கமே? இப்பொழுது உன் குலதெய்வம் என்னிடம் சொன்னதை உனக்கு அப்படியே சொல்கின்றேன். நீ நிதானமாக கேள், மனதுக்குள் உள்வாங்கிக்கொள். அவர்கள் என்னிடம் வந்தபோது அவர்கள் மனதில் ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு வலி இருந்தது. ஒரு குலதெய்வம் தன் பிள்ளையை நினைத்து மனம் வலிக்கும் போது அது எத்தனை ஆழமான அன்பின் அடையாளம் என்று யோசித்துப்பார். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், வாராகி அம்மா, என் பிள்ளை இன்று படுகின்ற கஷ்டங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். தினமும் அவர் கண்ணீர் சிந்துகிறார். தினமும் இனி எப்படியாகுமோ என்று பயப்படுகிறார். யாரும் உதவி செய்ய மறுக்கும்போது தெய்வத்திற்கும் என் மீது கருணை இல்லையா என்று வேதனைப்படுகிறார். இந்த வழியை என்னால் பார்க்கவே முடியவில்லை. ஆனால் என்ன செய்வது? அவர் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த கஷ்டத்தை நான் இடையில் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் என் மனது நடுங்கியது என் செல்லமே. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். உன் குலதெய்வம் சொல்வது எனக்கு புரிகிறது. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்தது. தடுக்க முடியாத சூழ்நிலை என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா என் குழந்தையே? ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த கஷ்டமான காலம், இது வெறுமனே ஒரு கஷ்டம் மட்டுமல்ல. இது உன்னை ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி காலம். ஒரு தங்கத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் நெருப்பில் போட வேண்டும். நெருப்பில் போடாமல் தங்கம் பளபளக்காது. அதுபோல உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் வருகின்றன என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. உன் குலதெய்வம் மேலும் சொன்னார்கள், வாராகி அம்மா, என் பிள்ளை எனக்கு தெய்வம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறார். ஆனால் நான் எத்தனை வழிகளில் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரிவதில்லை. ஒரு கஷ்டம் வருகிறது, தடுக்கின்றேன். இன்னொரு இடவருகிறது, பிடிக்கின்றேன். அவர் அறியாமலேயே எத்தனையோ விஷயங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியும் விஷயங்களை மட்டும் பார்த்து தெய்வம் என்னை கைவிட்டு விட்டது என்று பயப்படுகிறார். இந்த பயம் எனக்கு மனவலியை கொடுக்கிறது என்று சொன்னார்கள். கேட்டாயா என் பிள்ளையே?
உன் குலதெய்வம் உன்னை கைவிடவில்லை. ஒரு நொடி கூட உன்னை கைவிடவில்லை. நீ பார்க்காத இடங்களில், நீ அறியாத விதங்களில் அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு பெரிய ஆபத்து வரப்போய் திரும்பியது? எத்தனை முறை ஒரு தீய மனிதர் உன்னை தாக்கப் போய் பின்வாங்கினார்? எத்தனை முறை ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்து தானே சரியாயிற்று? இவையெல்லாம் தானாகவே நடக்கவில்லை என் செல்லமே. இவையெல்லாம் உன் குலதெய்வம் செய்த காவல். அந்த காவல் இப்பொழுது தொடர்கிறது, இனிமேலும் தொடரும். இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மிகவும் கவனமாக கேள். உன்னுடைய குலதெய்வம் சொன்னார்கள், இந்த கஷ்டமான காலம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிக நாட்கள் இருக்காது. இந்த கட்டத்தை அவர் தாண்டி வந்துவிட்டால் அதற்கு அப்பால் இருக்கின்ற வாழ்க்கை அவருக்கு இப்பொழுது கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு நல்லதாக இருக்கும் என்று. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே என் தங்கமே. உன் குலதெய்வம் இப்படி ஒரு வாக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் அவர்கள் இந்த வாக்கோடு ஒரு எச்சரிக்கையும் சொன்னார்கள். இந்த கஷ்ட காலத்தில் என் பிள்ளை மன வலிமையை இழந்துவிடக்கூடாது. மனசு உடைந்துவிட்டால் அதற்கு பிறகு வரும் நல்ல நேரத்தை அனுபவிக்கும் திறன் அவரிடம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். புரிகிறதா என் குழந்தையே? இந்த கஷ்டம் உன்னை உடைப்பதற்கு வரவில்லை, உன்னை வலுவாக்குவதற்கு வந்திருக்கிறது. இந்த நெருப்பில் நீ உருகாமல் இருந்துவிட்டால் அடுத்தது உன் வாழ்க்கை தங்கமாக மின்னும். இந்த வாராகி தாய் இப்பொழுது உன்னிடம் நேரடியாக சொல்கிறேன் என் தங்கமே. உன்னுடைய குலதெய்வம் உன்னை அன்போடு பார்க்கிறார்கள். அவர்கள் கோபமாக இல்லை, அலட்சியமாக இல்லை. அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். உன் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த வாராகி அம்மனும் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை. என் உலக்கை எப்பொழுதும் உன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக தூக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னை வாட்டுகின்ற கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்க இந்த வாராகி தாய் தயாராக இருக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பையால் உழுது அதில் நல்ல விளைச்சல் வரும்படி செய்வது என் வேலை. நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. இந்த நேரத்தில் ஒன்று நினைத்துப்பார். உன் குலதெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையை இத்தனை நெருக்கமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ ஒரு சாதாரண மனிதர் மட்டுமில்லை, நீ ஒரு அதிர்ஷ்டமுள்ள மனிதர். தெய்வம் கண் வைக்கின்ற இடத்தில் கஷ்டம் வரும், ஆனால் அந்த கஷ்டத்தின் பின்னால் ஒரு மகத்தான நல்லதும் வரும். இதுவே இயற்கையின் விதி, இதுவே தெய்வத்தின் நீதி. நீ இன்று வரை சேர்த்து வைத்திருக்கின்ற கண்ணீரும், இன்று வரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலியும், இன்று வரை நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற பொறுமையும் வீணாக போகவில்லை என் தங்கமே. அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன்னுடைய நல்ல நேரத்தின் விதை. அந்த ஒவ்வொரு வழியும் உன்னுடைய வெற்றியின் அடித்தளம். இந்த வாராகி அம்மன் இதை வெறும் ஆறுதல் வார்த்தைக்காக சொல்லவில்லை. இது உண்மை, இது நடக்கும். என் குழந்தையே, உன் குலதெய்வம் சொன்னதை கேட்டாயா? என் பிள்ளை இந்த கட்டத்தை கடந்துவிட்டால் அதற்கு அப்பால் இருக்கும் சந்தோஷம் இப்பொழுது அவர் கனவிலும் நினைத்து பார்க்காதது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை நெஞ்சில் வைத்துக்கொள். காலையில் எழுந்திருக்கும் போது இந்த வார்த்தையை நினைத்துக்கொள். இரவில் தூக்கமில்லாமல் கண்ணீர் வரும்போது இந்த வார்த்தையை நெஞ்சில் அணைத்துக்கொள். என் குலதெய்வம் சொன்னார்கள், வாராகி தாய் உறுதிப்படுத்தினார்கள், என் நல்ல நேரம் வருகிறது என்று மனதுக்கு சொல். இந்த வாராகி அம்மன் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். நீ சில நேரங்களில் தெய்வமே நீ இருக்கிறாயா என்று கேட்கிறாய். அந்த கேள்வி உன் மனதில் எழும்பொழுது இந்த வாராகி அம்மன் இதோ இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன். நான் இருக்கின்றேன், உன் குலதெய்வம் இருக்கிறார்கள், நாங்கள் இருவரும் உன்னை சுற்றி இருக்கின்றோம். உன்னை பார்க்காமல் ஒரு நிமிடம் கூட போவதில்லை. உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. உன் வலி ஒவ்வொரு அலையும் எங்கள் மனதில் படுகிறது.
நாங்கள் அதை உணராமல் இருக்கவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பதை நாங்கள் விரும்பியும் தடுக்க முடியாத ஒரு கட்டம் இது. ஏனென்றால் இந்த கட்டம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இந்த பாதையை கடைந்துவிட்டால் அதன் பின்னால் உன்னுடைய வாழ்க்கை வேறொரு அழகிய உலகம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. அவர்கள் உன் குலத்தின் காவல் தெய்வம். உன் தாத்தாவை காத்தார்கள், உன் அப்பாவை காத்தார்கள், இப்பொழுது உன்னையும் காக்கின்றார்கள். இந்த தொடர்பு ஒரு ஆழமான தொடர்பு. இந்த அன்பு ஒரு பரம்பரை அன்பு. அவர்களிடம் எப்பொழுதும் மனசுக்குள் பேசு. உன் துக்கத்தை சொல், உன் மகிழ்ச்சியை பகிர், உன் தேவைகளை கேள். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பதில் சொல்கிறார்கள். சில நேரங்களில் அந்த பதில் நாம் எதிர்பார்க்கும் வடிவத்தில் வராமல் போகலாம். ஆனால் அவர்கள் பதில் சொல்வதை நிறுத்துவதில்லை. என் செல்லமே, இந்த வாராகி தாய் உன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உன் குலதெய்வத்தை மனதார வணங்கு. வெறும் வாயால் வணங்காதே, உன் மனதை முழுமையாக கொடுத்து வணங்கு. அவர்களின் ஆசியை தினமும் கேள். அவர்களை மறக்காதே. ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் முதலில் அவர்களுக்கு நன்றி சொல். ஒரு கஷ்டம் வந்தாலும் முதலில் அவர்களிடம் முறையிடு. இந்த பழக்கத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிட்டால் உன் குலதெய்வமும் இந்த வாராகி அம்மனும் உன்னை விட்டு எங்கும் போவதில்லை. உன் குலதெய்வம் என்னிடம் விடை பெறும்போது ஒரு கடைசி வார்த்தை சொன்னார்கள். வாராகி அம்மா, என் பிள்ளையிடம் ஒன்று சொல். இந்த கஷ்டம் கடந்துவிட்ட பின்னர் என் பிள்ளை நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி பார்த்து, ஆமாம், அந்த நாளில் கஷ்டமில்லாமல் போயிருந்தால் இந்த வாழ்க்கை கிடைத்திருக்காது என்று உணர்வார். அந்த நாள் வரும் வரை அவர் மனவழியோடு இருக்கட்டும், நான் அவரோடு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு என் மனது நிறைந்தது. என் குழந்தையே, ஒரு குலதெய்வம் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கும் அன்பு இதுதான். அந்த அன்புக்கு நீ தகுதியானவர். அந்த அன்பை நீ அடைவதற்கு முன்பாக இருக்கும் ஒரு சிறிய தடை மட்டுமே இந்த கஷ்டகாலம். அந்த தடையை கடந்துவிட்டால் அன்பு கரை வரும், சந்தோஷம் வாசல் வரும். என் தங்கமே, நான் இந்த வாராகி அம்மன். என் உலக்கை உன் கஷ்டங்களுக்கு நேர் எதிரே தூக்கப்பட்டு நிற்கிறது. உன்னை வாட்டும் ஒவ்வொரு பிரச்சனையையும், உன்னை வலிக்க வைக்கும் ஒவ்வொரு துரோகத்தையும், உன்னை கீழே தள்ள முயற்சிக்கும் ஒவ்வொரு சக்தியையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன் என்று வாக்கு தருகிறேன். என் கலப்பை உன் வாழ்க்கை என்னும் வயலை ஆழமாக உழுகிறது. அந்த உழவு முடிந்தால் விதை விழும், முளை வரும், பயிர் வளரும், அறுவடை நடக்கும். அந்த அறுவடை உன்னுடையது. நீ பட்ட கஷ்டத்துக்கு கூலியாக அந்த அறுவடை உன்னை தேடி வரும். கவலைப்படாதே என் செல்லமே, நம்பிக்கையை விடாதே. உன் குலதெய்வமும் இந்த வாராகி தாயும் உன்னோடு இருக்கிறோம். உன் வெற்றி நிச்சயம், உன் சந்தோஷம் நிச்சயம், உன் நல்ல நேரம் நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். உன் வாராகி தாய் நான். உன் கதறலை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இந்த நிமிடம் முதல் உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. இன்று நான் உனக்கு தருவது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன் அன்னை நான் தரும் சத்திய வாக்கு. இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ சந்தித்து விட்டாய். இந்த வாராகி அம்மனை நான் வணங்குகிறேனே, எனக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீ ஏங்கிய நாட்கள் எனக்கு தெரியும். இதோ உன் வாழ்க்கையில் நான் யார் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆக்ரோஷமான வெற்றியை நீ கண்கூட பார்ப்பாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்துவிட்ட பிறகு உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உன்னை தூக்கிவிட இந்த தாய் தயாராக இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உலக்கையால் உன் கவலையையும் உன்னை வாட்டும் வறுமையையும் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் இலத்தை என் கலப்பையால் உழுது
அதில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் விளையச் செய்யப் போகிறேன். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் உறுதி. இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களிலிருந்து வர நான் விடமாட்டேன். என் தங்கமே, உன்னை மனதார நோகடித்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களுக்கு இந்த வாராகி அன்னை ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை தந்துவிட்டேன். என் பிள்ளையான உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் என் சக்தியை உணர்ந்து உன்னை விட்டு தானாகவே விலகி போவார்கள். ஒருவேளை என் எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் உனக்கு தொல்லை கொடுத்தால் இந்த வாராகியின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சீக்கிரமே உணருவார்கள். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் காரணமாகி விடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவுக்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த வாராகி என்று தருகின்ற சக்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியினை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை? உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்லுகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண்முன்னால் நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாருமில்லை என்று நினைக்கின்றார்கள். இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல் தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்துவிடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்து தானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல்,
யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்துக்கும் ஆளாகாமல், மற்றவர்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்துவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இதுபோன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடங்களில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாற சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யத் தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதை எப்பொழுதும் தெளிவாக புரிந்துகொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயம் தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்ந்துவிட விடமாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் மாறும் என்பதை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதுக்கு எடுத்து செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை இந்த தாய் சுட்டரிப்பேன். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் உரிய பலனை நீ அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இருள் விலகி உன் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது. வேண்டியவை அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் காட்டும் பாதையில் தடம் மாறாமல் நடந்து வா. உன் வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும். எந்நாளும் உன் கருணையும் பாதுகாப்பும் உனக்கு அரணாக இருக்கும். பயம் தவிர்த்து நிம்மதியாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் வாராகியே போற்றி.